லாட்டரி கெஸ்ஸிங்ல டுடே நம்ம பார்க்க போகிறது ஒரு காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 22/8/2024 அதுவும் அதிகபட்சம் உங்களுக்கு காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அதில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியும், புரியும். ஓகேங்களா? ஒரு முக்கியமான அறிவிப்பு, அதாவது இவங்க வந்து கேஎல் டியர் வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. பரிசு தொகையை உடனுக்குடனே தந்துடுறாங்க. அந்தளவுக்கு ஓரளவுக்கு சூப்பராக நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் யாரேனும் கொஞ்சம் பல்காக ஒரு 1000 ரூபா 1500 மேலே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா போடுறீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து இவங்களை வந்து தொடர்பு கொண்டுக்கலாம். ஓகேங்களா? உடனே பரிசு தொகையை தந்துடுறாங்க. அதனால் ஓரளவுக்கு நீங்கள் நம்பி பண்ணலாம். அது வந்து சேனல் பொறுப்பு. ஓகேங்களா? அதனால் எந்த ஒரு இதுவும் நடக்காது. உங்களுடைய இவங்களை பற்றிய உங்களுடைய நிறைகள் குறைகளை தெரிவிக்கலாம். அதனால் மறக்காமல் இவங்களை வந்து தொடர்பு கொண்டுருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு காருண்யா ப்ளஸ் லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 50-50 கூடிய ஒரு லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் மறக்காமல் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணலாம். மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம போடுற ஒரு கெஸ்ஸிங் உங்களுக்கு தெரியும். எல்லாமே ஈஸியாக நீங்கள் எடுத்து தட்டி தூக்கிடலாம். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு 50-50 கூடிய லாட்டரி ரிசல்ட் ரிவீல். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரிசல்ட்டு, அது 50-50 கூடிய என்ன நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் எதுவும் வந்திருக்கா வரலையான்றதை டீட்டெயில்டு ரிவ்யூ இப்போ நம்ம பண்ணிடுவோம். ஓகேங்களா? வாங்க இப்போ போயிடுவோம், வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஏ போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5, பி போர்டு 4, சி போர்டு 2. ஓகேங்களா? இதில் வந்து 5, 2 ஏசி நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு 52 வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஏசி 52 வச்சுருக்கோம். நம்மளுடைய ஃபாலோயிங் நம்பர் வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்மளுடைய மெயின் நம்பர் டெய்லி ஒரு வின்னிங் தட்டி தூக்கிடுவோம். ஃபாலோயிங் நம்பர்ன்றப்போ கொஞ்சம் ஸ்பெஷலாக அடிக்கும், அதாவது ஸ்பெஷலாக வின் அடிக்கும். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். அதனால் நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம வேனில் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி நீங்களும் வின் அடிக்கலான்றதை சும்மா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பரான ஃபஸ்ட்டு 1 நம்பர் 1 தான், அதான் 1. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 6, அதுவும் இல்லாத பட்சத்துக்கு 7. 1, 6, 7 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்புன்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? ஏ போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1, 6, 7. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். பி போர்டு 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா பி போர்டு 4னாலே 0வுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 0, 5, 9, 0, 5, 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் 0, 5, 9. ஓகேங்களா? பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா சி போர்டு 2 வச்சு ஆட்டத்தை முடிச்சிருக்கான். சி போர்டு 2னாலே நம்மளுக்கு பவர் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7க்கு அதிக சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் என்ன தான் வரும்ன்றது தெரியலை நண்பா. உங்களுக்கு அது சொல்லுங்கள், ஆறுதலாக இருக்கட்டும். ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். இந்த 1, 7 வரும்னான்னு இருக்குது. மற்ற எல்லா நம்பரும் வந்து தொலைஞ்சிருச்சு, இது மட்டும் வரமாட்டேங்குது நண்பா. வாங்க, சி போர்டு 6 வந்தால் தான் 7 வரும்னு நினைக்கிறேன். ஆனால் 6 வந்தப்போ 1 தாங்க வந்துச்சு, 3 இறங்கியிருக்குங்க. அவ்வளோதாங்க வித்தியாசம். வந்த 7ன்றது இறங்கவே இல்லை. ஈஸியாக இந்த மாதம் அடிச்சுலாம் பார்த்தா ஒன்றும் ரிஸ்க்காக இருக்குங்க. ரொம்ப இதாக இருக்குது. ஒரு ரிசல்ட்டும் கரெக்டாக உருப்படியாக வர்றதில்லை. ஆனால் 7 வந்துச்சுன்னா வந்துக்கிட்டே இருக்கும் நண்பா. சி போர்டில் 7 வந்துச்சுன்னா அடுத்தடுத்து ஒரு 3 நாள் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கிங்களேன். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இதை வந்து 787 இப்படி தான் அடிக்கும்னு நினைக்கிறேன். 3 டிஜிட் வந்து 787 தான் இப்படி தான் அடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். என்னோடய ஃபாலோயிங் நம்பரில் இது ஒரு 3 டிஜிட் ஃபாலோயிங் நம்பராகவே இருக்குது முக்கியமான.
உங்களுடைய ஃபாலோயிங் நம்பரையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அடுத்து 2 வந்திருக்கு. 2க்கு 2 மறுபடியும் உட்கார்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 4 7 2 4 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கேஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கேஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். அதிகபட்சம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் இதுதான். ஓகேங்களா? உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். கார்னர் ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 177807. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு நம்பர். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 583947. அவ்வளோதான் நண்பர்களே. இதுதான் நம்மளுடைய ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். இந்த 542 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? முக்கியமான ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் 177807583947 177807583947. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஓரளவுக்கு எல்லா கெஸ்ஸிங்கும் மேட்ச் கவர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஹைலைட்டாக பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ட்ரா நம்பர் 536 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங். இதில் நம்மளுடைய ஃபாலோயிங் நம்பர் 787. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 199. ஓகேங்களா? 199 137. ஓகேங்களா? 137 587 091 370. அவ்வளோதாங்க. அதாவது நம்மளுடைய ஃபாலோயிங் நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் இதுதான். நம்மளுடைய கார்னர் ப்ளஸ் லாட்டரிக்குரிய அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பரில் 542 வச்சு வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கும் 22/8/2024 நம்மளுக்கு அதிகபட்சம் வர்றதுக்குரிய ஒரு ரிசல்ட்டும் கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்குரிய இந்த ட்ரா நம்பரை வச்சு வர்றதுக்குரிய ஒரு ரிசல்ட்டும் அதிகபட்சமாக ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் ஒரு கெஸ்ஸிங் தான் இது. ஓகேங்களா? 787 199 137 587 091 370 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் தான். என்னுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களுடைய ஏதாவது கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுடைய கார்னர் ப்ளஸ்க்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பர்களே. இப்போ பார்த்துக்கிட்டே நம்ம பார்க்க போகிறது கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் அது. ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா 542 ஒரு மூலையில் வச்சுக்கிடுவோம். ஓகேங்களா? ஒரு மூலையில் வச்சுக்கிடுவோம். இதில் வந்து நம்மளுடைய ஃபாலோயிங்கான ஒரு நம்பர் 719. இதே கூட நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுங்க. இது வந்து நம்மளுடைய ஃபாலோயிங்கான ஒரு நம்பர் தான். ஓகேங்களா? 542 வச்சு 719 நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸில் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 719. இது வந்து இதில் 2 நம்பர் நம்மளுடைய ஃபாலோவிங் ஆல் போர்டு ஃபாலோவிங்கான ஒரு நம்பர் தான். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு நியூ நம்பர். ஓகேங்களா? இதில் ஓரளவுக்கு நாளைக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 9 அதிகபட்சமாக இருக்குது. ஓகேங்களா? 2 வச்சும் 7க்கு அதிகபட்சமாக இருக்குது. இது நம்ம 2 சொல்லுவோம், ஆனால் அடிக்கிறது நம்ம 1 தாங்க அடிக்கும். இப்படி தாங்க நடந்துக்கிட்டு இருக்குது நம்மளுடைய கெஸ்ஸிங்கில். ஆனால் டெய்லி ஒரு காம்பன்சேஷன் வின்னிங் கண்டிப்பான முறையில் கொடுத்துக்கிட்டுருவோம். நேற்று 50-50 லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கொடுத்துருந்தது 275 கொடுத்துருந்தோம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 542. இந்த 7க்கு பதில் இங்கே 4 கிடச்சிருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான ஒரு அதிரடியான ஒரு வின்னு. நம்ம தான் மெயினாக 7 எடுத்து விளாண்டுட்டு இருக்கோம். அப்புறம் எங்கே அடிக்கும் நம்மளுக்கு நாங்க
டிஸ்க்ளைமர், கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். சாரி, ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இது முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக செயல்படவும். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.